இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தூண்டில் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேங்க. இதோட விலை வந்து 1000 ரூபாங்க. இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் வந்து சின்ன பெட்டி ஒன்று தந்திருக்காங்க. இதில் தான் தூண்டில் இருக்குது. சரி ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வாங்கின ஃபிஷிங் ராடு வந்து இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து நம்ம 1000 ரூபா, கரெக்டாக 1000 ரூபாய்க்கு வந்துச்சுங்க. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நெட்டு வந்து தந்திருக்காங்க. நம்ம வந்து மீன் வந்து பிடிச்சிட்டு இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி வந்து இந்த சுருக்கு பை வந்து தந்திருக்காங்க. அப்படியே சுருக்கு பை வச்சு அப்படியே தண்ணிக்குள்ளேயும் முக்கி வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம வரப்போ எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்த ஒரு நெட்டு. அதுக்கடுத்து ரெண்டாவது இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரெண்டாவது நம்ம ஃபிஷிங் ராடு வந்திருக்கு. அது போக ரீலுமே வந்து தந்திருக்காங்க. ஃபிஷிங் ராடு வந்து நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் வந்திருக்குங்க. ஹேண்டிலில் வந்து ஒரு சின்ன ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அது போக ரீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுறது. அதுக்கடுத்து ஒரு சின்னதாக வந்து இது முன்னாடி வந்து க்ளோஸ் பண்ணி தந்திருக்காங்க. இதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மேலே உள்ளதை நீட்டி விட்டுக்கலாம். நல்லா பெருசாக வந்து நீட்டி விட்டுக்கலாம். 7 அடி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. சரி ஓகேங்க, அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து கடைசியாக வந்து இதை வந்து விரிச்சு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து இதில் வந்து ரீல் வந்து தந்திருக்காங்க. ரீலுமே நம்ம வந்து மாட்டி அதில் விட்டுக்கலாம். ரீல் வந்து நம்மளுக்கு இது ப்ளூ கலரில் வந்திருக்கு. ரெட்டு, இது வந்து ப்ளூ கலரில் வந்திருக்குங்க ரீலு. ஸோ இது வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு இப்படி சுற்றி விடுறது. இப்படி சுற்றி விட வந்து நரம்பு வந்து சேர்த்தாப்பில் வந்து நம்மளுக்கு வந்து வரும். நரம்புமே இதில் வந்து கொஞ்சம் சுற்றி தாங்க இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நரம்பு வந்து சுற்றி தான் இருக்குது. சரி ஓகேங்க, இந்த ரீலு நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து கடைசியாக என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தந்திருக்காங்க. எல்லா இதுலேயும் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ராடு வந்து வாங்கினதில் வந்து ஃபிஷ்ஷை வந்து அட்ராக்ட் பண்ணுற ஜெல்லு தந்திருந்தாங்க. இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குது. இது வந்து மிதப்பு தான். இது வந்து கொஞ்சம் பெருசாக உள்ள மிதப்பு. ஸோ கலர் வந்து இந்த ஆரஞ்சு வித்து க்ரீனில் வந்து தந்திருக்காங்க. ரேடியன் கலர் எல்லாமே அட்ராக்டிவ் கலராக இருக்குங்க. அடுத்து ஒரு கிளிப்பு இருக்குது, மணி டின்னு. இது வந்து நம்ம இதில் மாட்டி விட்டுட்டு அந்த மீன் வந்து அடிச்சிச்சுன்னா சவுண்டு கேட்குறதுக்காக, எங்கேயா போகிறோம் கொஞ்சம் நம்ம மாட்டி விட்டுட்டு கொஞ்சம் வேறு வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சவுண்டு கேட்டுரும். அதுக்காக நல்லா தான் இருக்குது. அதுக்கடுத்து வேறு தவளை தந்திருக்காங்க. தவளை ரப்பர் தவளைங்க. இதில் நம்ம தவளை போட்டோம் அப்படின்னா அந்த இதை வந்து மீன் பிடிச்சிக்கிறதுக்கு. இந்த தவளையை ஒரு நிமிஷம் எடுத்து பார்க்கலாமா, தவளை எப்படி இருக்குன்னு. இது மட்டும் வருது. ஆனால் இதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா இதில் முள் இருக்கும். தவளை இந்த மாதிரி இருக்கா, ஆனால் வந்து இதில் வந்து ஒரு முள் இருக்குது. இந்த பாருங்கங்க, 2 பெரிய முள் ஷார்ப்பாக இருக்குது. அப்படியே விரால் மீன் வந்து பிடிச்சிச்சின்னா டக்குன்னு வாயில் அமைக்கிறோம். பரவாயில்ல, தவளை தந்திருக்காங்க. அதுக்கடுத்து இதில் வேறு என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து தூண்டில் முள்ளுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய முள். சின்ன முள்ளுனா தரலவங்க, பெரிய முள்ளாக தான் இருக்குது. இது வந்து பெரிய மீன் வந்து பிடிக்கிறதுனால பெரிய முள்ளாக தந்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நரம்பும் தந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா நரம்பு. அது நம்ம காலியாயிருச்சு அப்படின்னா போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வேறு இது ஒன்று தந்திருக்காங்க. இதில் எல்லாமே வந்து அந்த சிலிக்கான் பேஸ்டு ஃபிஷ்ஷஸ்ஸு இந்த மாதிரி தந்திருக்காங்க. இதை போட்டு கூட நம்ம வந்து மீன் வந்து பிடிச்சிக்கலாம் முழுக்க. இது பாருங்கங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மீன் ப்ளஸ் வந்து கீழே வந்து 3 முள் உள்ளது, மேலே வந்து ஒரு 2 முள் இருக்குது. ஸோ இது வந்து இதுவுமே கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுவுமே வந்து நம்ம மீனை வந்து போட்டு வந்து பிடிக்கிறதுக்கு தான். இதுவுமே ஏதோ மீனுன்னு நினச்சி பெரிய மீன் வந்து கடிக்க வரும், அந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிடும். பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதுபோக இதில் வந்து ரேடியன் கலரில் வந்து க்ரீன் கலரில் வந்து இறாலாக இருக்குது. நம்ம புழுவுக்கு பதிலாக இதை வந்து போட்டு வந்து பிடிச்சிக்கலாம். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இதுன்னு தெரியல. அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இது நல்லா ரேடியன் கலரில் இருக்குது. அதுக்கடுத்து கொஞ்சம் வெயிட்டு ஆட் பண்ணுறதுக்கு வெயிட்டுன்னா தந்திருக்காங்கங்க. ஸோ ஈயம்னு நினைக்கிறேன். ஸோ இதுனா வெயிட்டு தந்திருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து அதில் மாட்டி விட்டுக்கலாம். முள்ளில் மாட்டி விட்டுட்டு நம்மளுக்கு அந்த வெயிட் வந்து கொஞ்சம் கிடைக்கும் அதுக்காக. ஸோ இதுனா வந்து தனியாக மணி மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. அடுத்து இந்த ஸ்ப்ரிங் மாதிரி உள்ளது. ஸோ இதனால் வந்து மாட்டி விட்டுட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் மொத்தமாக உள்ளது. அடுத்து நம்ம தூண்டியில் வந்து எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இந்த ஃபிஷிங் ரீலை வந்து இந்த ராடில் வந்து சேர்த்தாப்பில் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குன்னு இந்த இது தந்திருக்காங்களே, இதில் வந்து வச்சு விட்டுட்டு நம்ம இங்கே டைட் வச்சாலே வந்து அது மேலே ஏறிக்கிறது. நல்லா டைட் வந்து வச்சிடணும், ஏன்னா உருவிடக்கூடாது. இது வந்து அந்த இதில் கரெக்டாக அட்டாச்சாக இருந்தாலே போதுங்க.
இந்த மாதிரி நல்லா மேலே ஏற்றி விட்டுட்டு அப்படியே வந்து ஏற்றி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் கரெக்டாக நல்லா பிடிச்சிக்கிருச்சு, வராது. அதுக்கடுத்து நம்ம வந்து ஃபிஷ் வந்து இது பண்ணதுக்கடுத்து இழுத்து விட்டுக்கலாம். இதுலேயுமே அட்ஜஸ்ட் வந்து பண்ணுவாங்க அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி, அது என்னன்னு தெரியல. அதுக்கடுத்து இது ரிவர்ஸு இழுக்காமல் இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன். எங்கே ஆமாம், இப்படி வந்து போடுறோம், அதுக்கடுத்து இப்படி இழுக்கிறோம். இதை இங்கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னா ரிவர்ஸ் வந்து, அதாவது நம்ம போட்டதை வந்து இது பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒன்லி இழுக்கிற மாதிரி மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இப்படி செய்ய முடியாது. அதுக்கடுத்து இதை எடுத்து விட்டோம்னா தான் இதை இது பண்ண முடியும், ஒரு லாக்கு. அதுக்கடுத்து இதுனா என்னன்னு தெரியலங்க. ஏன்னா நம்ம இது நார்மல் உள்ளது தான். இதுதான் வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது போக நம்ம ராடு இழுத்து விட்டோம் அப்படின்னா சர்றன்னு வந்து போயிடும். நம்ம இந்த மாதிரி, அதாவது நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம்னா இதை வந்து கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிற வேண்டியதுதான். மொனை வந்து எவ்வளோ பெருசாக வருதுன்னு பார்க்கலாமா. மொத்தம் 7 அடி கிட்ட வந்து வருங்க. ஒவ்வொன்றும் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கா. இது எல்லாமே வந்து கொஞ்சம் முன்னாடி உள்ளதுன்னா ஃபைபர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெட்டீரியலு. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து உடையாது, அந்த மாதிரி உள்ளது. அங்கே வந்து ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் வந்து மீன் வந்து பிடிக்க போகிறோம். இங்கே இந்த தூண்டியில் வச்சு எவ்வளோ மீன் வந்து பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோங்க. சரி ஓகேங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த தூண்டியில் வந்து இந்த சிலிக்கானில் வந்து ஒரு ஃபிஷ் இருந்துச்சுல, அது கீழே வந்து முள் இருக்கும்ல, அதை மட்டும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இதை வந்து போட்டோம்னா மீன் மாட்டுமான்னு தெரியல. ஆனால் ஒரு அண்ணா சொன்னாங்க இது வந்து ஜிலேபி கண்டையாக தான்ப்பா இருக்கும், ஸோ அதனால் இதெல்லாம் கடிக்காது, விரால் மீன் இருந்துச்சுன்னா கூட கடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி போட்டு பார்க்கலாம், ஏதாவது மாட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தேன். ஆனால் சுத்தமாக கடிக்கவே இல்லைங்க. அதனால் வந்து மண்புழு எடுத்தாச்சு. இப்போ மண்புழு வச்சு ட்ரை பண்ணலாம், எவ்வளோ மீன்கள்லாம் மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள். அங்கே பாரு, உள்ளக்கே போயிடுச்சு. மாட்டிருச்சுடா. ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரெண்ட்ஸ் சவையாக மாட்டிருச்சு. கொஞ்சம் சைஸாகவும் இருக்குது பாருங்க, நல்லா இருக்கு. எப்படியோ மாட்டிருச்சு. எங்கே ஒரே ஆப்போசிட்டாக தான் தாகுது. பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அநேகமாக தெரிய முடியல. அடிக்குது மாட்டேங்களா? சரி அதே விட்டுட்டான்டா. ஐயோ போயிடுச்சு ஃப்ரெண்ட். ஆனால் செம பெருசு இல்லை. விஜய் நல்லா கடிச்சு உள்ள மங்கோட்டா. அதுக்கப்புறம் தூக்கிப்போம், அப்புறம் மாற்றலாம் பார்த்தா. இப்போ லைட்டாக கடிக்குது. அப்போ முகுச்சு பார்த்தியா உள்ளக்க, அது மாதிரி முங்கட்டும். என்னடா அது? இதை பிடிச்சிக்கிறேன், விடு தூண்டில பிடிச்சிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெருசு, ரெக்கு விரிச்சிட்டு செம பெருசு. ஆனால் வாய்க்குள்ளே மாட்டிக்கிடுச்சு உள்ளு, எப்படி எடுக்க தெரியலையே. பாவண்டா இருக்கு, எப்படி எடுக்க தெரியல. எடுத்தாச்சு எடுத்தாச்சு எடுத்தாச்சு. அப்பாடா எப்படியோ எடுத்தாச்சு பெருசு. இதுதான் நான் வரணுங்கிறது. லைட் போடு. புழு தெரிஞ்சில. அப்படியே விட்றா.
இரு கடிக்குது. அடிச்சிடு. சம்மடோ. ஏய் இருடா எப்போ இருடா விஜய், இந்த சைஸ் நம்ம எப்போ பிடிச்சது? செம சைஸான ஃபிஷ் பா. இதில் பிடிச்சிச்சின்னா அவ்வளோதான், விட்டுரும் இந்த அளவுக்கு. குட்டியா இருக்கு. என்னடா வந்த சோதனையா? பக்கத்தில் கொண்டு வாடா. ஏய் இதுதான் பெருசு பிடிச்சது. பேர் தான் பெருசு, ஆனால் பிடிச்சது சின்ன மீன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன மீன்கள் வந்து பிடிக்கிறதுக்கு இது ஓகே தாங்க, நல்லா தான் இருக்குது. அந்த ரீல் வந்து சுற்றுறது தான் எனக்கு சரியாக தெரியல. அதில் வந்து நரம்பு வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வந்து விட்டுற மாதிரி இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் கற்றுக்கணும். சரி ஓகே, இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.